பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய் கிடச்சதுன்னா இது என்னவோ அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. இது தெலுங்குல காக்கரக்காய் ஃப்ரைன்னு சொல்கிறாங்க. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக விடாதீங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இது எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. எலசா இருந்ததுன்னா இந்த மாதிரி விதையோட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பழுத்துருச்சுன்னா தேங்காய்லாம் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய், கொஞ்சம் வேர்க்கடலை, 10 பல்லு பூண்டு, ஒரு 3 காஞ்ச மிளகா, சோம்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காக்கரக்காயை அது உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காது. ஸோ அதனால் வெங்காயம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த காக்கரக்காய் போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காக்கரக்காய்னா பாவக்காய், அது கசக்கும். இது வந்து காக்கரக்காய், இது கசக்காது. டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த டெக்ஸ்சரில் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகா அரைச்சிருக்கோம். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ஃப்ரை எந்த சாம்பாருக்கோ, ரசத்துக்கோ, கூட்டுக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டோம். அதுக்குமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா பச்சை வாசனை போகணும். ஸோ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும், நல்லா ஃப்ரையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா இதோட பச்சை வாசனையும் கொஞ்சம் போகணும். ரொம்ப போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதே நல்ல கமகமன்னு நல்ல ஒரு வாசனையோட நல்ல அரோமேட்டிக்கான ஒரு ஃப்ரை இது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இல்லைனா மசாலா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நீங்கள் வந்து பச்சையாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். கருவேப்பிலையை லாஸ்ட்டில் போடும்போது எப்போவுமே சொல்கிற மாதிரி நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயும் போடணும், லாஸ்ட்லேயும் போடணும். ஸோ இவ்வளோதாங்க இந்த ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மசாலாலாம் ரொம்ப அருமையாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான காக்கரக்காய் ஃப்ரை என்னோடய ஸ்டைலில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னவோ காயின்னு விட்டுடாதீங்க. இந்த வீடியோவை நான் சொன்ன மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ இந்த காய் கிடச்சாலும் இந்த வீடியோவை பார்த்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.